துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசைந்து தேய்த்து கண்கள் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அதிகம் கேள் குறைவாக பேசு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? நல்லா இருக்குமா? தெளிவா இருக்கு, பேசுங்க. அற்புதமாக நமக்கு துரிய தவம் நடத்தி தந்த ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி எம் சந்திரன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சூக்மமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை துவக்கி வைப்பாராக. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை துவக்குகின்றோம். அதிகம் கேள், குறைவாக பேசு. இது ஒரு அற்புதமான பழமொழி. இந்த பழமொழி சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். மனித வாழ்க்கையில கேட்பதற்கான திறன் என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மையில கேட்டு புரிந்து கொள்றதுதான் பெரிய கலை. இதனைத்தான் தமிழ்ல அதிகம் கேள், குறைவாக பேசு என்ற பழமொழி சொல்லுது. இப்ப நாம மத்தவங்க பேச்ச கவனமாக கேட்கும்போது அவங்களோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மதிக்கிறோம். அதிகம் கேட்பதன் மூலம் புதிய அறிவு, அனுபவம் மற்றும் வாழ்க்கை திறன்களை பெற முடியுதுங்க. நாம அதிகம் கேட்பவராக இருந்தா நமக்கு நண்பர்கள், குடும்பம், வேலையிடம் எல்லாவற்றிலும் நல்ல உறவுகள் உண்டாகும். அதிகம் பேசுறதுனால தவறுகள் ஏற்படலாம்.
அதனால சுருக்கமா சிந்திச்சு பேசுறவங்க அறிவாளிகள் என்று இந்த உலகம் சொல்லுது. குறைவாக பேசுறதுனால எளிமை, பணிவு, மதிப்பு இந்த பண்புகள் எல்லாம் வளருது. யாரெல்லாம் சிந்திச்சு பேசுறாங்களோ அவங்களுடைய சொற்கள் மத்தவங்களுக்கு நன்மையை தரும். மகாத்மா காந்தியும் அப்துல் கலாம் போன்ற தலைவர்களும் எப்போதும் அதிகம் கேட்டு குறைவாக பேசும் பண்பில் சிறந்தவங்க. வகுப்புல மாணவர்கள் ஆசிரியர்கள் பேச்ச கவனமாக கேட்கும் போதுதான் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல சக பணியாளர்களோட கருத்துக்களை கேட்பது நல்ல ஒத்துழைப்பை ஏற்படுத்தும். குடும்பத்துல கூட அதிகம் கேட்டு குறைவாக பேசும் பழக்கம் அமைதியையும் அன்பையும் வளர்க்குங்க. அதனால அதிகம் கேட்டு குறைவாக பேசுறது வெறும் பழமொழி மட்டும் கிடையாது. அது ஒரு வாழ்வியல் நெறின்னு சொல்லலாம். அதிகம் கேட்பதனால அறிவு பெருகும், குறைவாக பேசுவதனால மதிப்பு அதிகரிக்கும். அதனால நாமெல்லாம் சிந்திச்சு பேசும் பழக்கத்தை வளர்த்து கவனமாக கேட்கும் நல்ல பண்பை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். கேட்டு புரிந்து கொள்வதற்கு பொறுமை தேவை. இது மனிதர்களோட மனநிலையில சமநிலையை ஏற்படுத்தும். அதிகம் பேசும்போது தேவையற்ற வார்த்தைகள் வெளிப்படும் அபாயம் இருக்கு. குறைவாக பேசுறதன் மூலம் தவறுகள் குறையும், மனித உறவுகள் வலுப்படும். மத்தவங்க பேச்ச கவனமாக கேட்கறதுனால அவங்களுக்கு மதிப்பு கிடைக்குது. இது நெருக்கத்தை அதிகரிக்கும். செவியொழுகா செல்வம் என்று திருக்குறள் சொல்றது போல கேட்பதே உண்மையான செல்வம்னு சொல்லலாம். அதிகம் கேட்டு குறைவாக பேசுறவன் அறிவை பெருக்கி மனித உறவுகளை நிலைநிறுத்தி வாழ்க்கையில வெற்றி அடைவான். அப்போ இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய ஒரு கதையை பார்ப்போம். ஒரு காலத்துல ஒரு இளம் மாணவன் தன்னோட அறிவை வளர்க்க ஒரு முனிவர்கிட்ட போனானாம். அந்த மாணவன் ரொம்ப ஆர்வமா எப்போதும் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பானாம். ஆனா முனிவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி தன்னோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் சொல்லிடுவான். இத கவனிச்ச முனிவரு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, மகனே, நீ பேசுறத காட்டிலும் கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பேசுனா உன் அறிவை மட்டுமே பகிர்ந்து கொள்ற. ஆனா கேட்கிறாய் என்றால் பிறரோட அனுபவமும் ஞானமும் உன்கிட்ட சேருது அப்படின்னு சொன்னாராம். பிறகு அவர் அவனுக்கு மேலும் பல அறிவுரைகளை சொன்னார். மகனே, இப்போ நமக்கு காதுகள் 2 இருக்கு, வாய் 1 இருக்கு. அதாவது நாம ரெட்டிப்பு கேட்டு பாதி மட்டுமே பேசணும் என்பது இயற்கையோட சுட்டு மொழி அப்படின்னு சொன்னாராம். மாணவனுக்கு புரிஞ்சிருச்சு. இத கேட்ட உடனே உணர்வு பூர்வமாக தலை வணங்குனானாம். அந்த நாள் முதல் அதிகம் கேட்டு குறைவாக பேசும் பழக்கத்தை வளர்த்து கொண்டானாம். அதனால அவன் விரைவில அறிவிலும் நல்ல சொல் நயத்திலும் முன்னேறிட்டானாம். அதிகம் கேட்பது அனுபவமும் அறிவும் சேர்க்கும் வாய்ப்பை கொடுக்கும். குறைவாக பேசுறது சிந்தனையை தெளிவாகவும் கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்ளும் வழி. அறிவை வளர்க்கணும் அப்படின்னா கேட்பது தாங்க முதல் திறவுகோல். அப்போ இந்த கேட்பதுனால எவ்வளவு நன்மை கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு கரிகால் சோழனோட ஒரு கதையை பார்க்கலாம். சோழர் கால வரலாற்றுல புகழ்பெற்ற மன்னன் கரிகால் சோழன். அவன் காவிரி கரைய பெருக்கி மக்கள் வாழ்வை வளமாக்குனான். ஒரு நாள் அவரோட அரண்மனையில ஒரு பெரிய சபை கூட்டம் நடந்துச்சாம். அங்க சில அமைச்சர்கள் ஒரு முக்கிய ஆலோசனையை பத்தி வாக்குவாதம் செய்ய தொடங்குனாங்க. எல்லாரும் அவங்கவங்க கருத்துக்களை ரொம்ப வேகமாக சொல்ல ஒருவரை ஒருவர் கேட்காமல் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். கரிகால் சோழன் அமைதியாக உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் சிலர் கேட்டாங்களாம், மன்னா, ஏன் உடனே தீர்ப்பு சொல்லல? எங்களுக்கு உங்கள் கருத்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப கரிகால் சோழன் சிரித்து கொண்டு சொன்னாராம், அவசரமாக பேசினா நம்மளுடைய எண்ணம் மட்டுமே வெளிப்படும். ஆனா பொறுமையாக எல்லோரையும் கேட்டா ஒவ்வொருவரோட அனுபவமும் நமக்குள்ள சேரும். அதன் பின் பேசினால் அது அறிவுடனான தீர்மானமாக இருக்கும். இப்படி எல்லார் கருத்தையும் கேட்ட பிறகு குறைவான வார்த்தைகள்ல நியாயமான முடிவை சொன்னாராம். அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாம். கரிகால் சோழன் போல அதிகம் கேட்பவன் பலரோட அனுபவத்தையும் ஞானத்தையும் பெற முடியும். குறைவாக பேசுறவன் சுருக்கமாகவும் வலிமையானதாகவும் தனது கருத்தை வெளிப்படுத்த முடியுது. அப்போ அதனாலதான் கரிகால் சோழன் காலத்திலேயே அவருக்கு என்ன பெயர் கிடைச்சதுன்னா, நீதியுடனான மன்னன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பெயரை அன்னைக்கு சூட்டினாங்களாம்.
இப்போ வேதாத்திரிய பேச்சுக்கலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பேசும் கலை அப்படிங்கிறது மனிதன் நிமிர்ந்து நடப்பது, சைகை செய்வது, சிரிப்பது, பேசுவது, எழுதத் தெரிந்த, சிந்திக்கும் உயிரினமான மனிதனோட மிகச்சிறந்த தொடர்பு கருவியாக தான் பேச்சு இருக்குது. ஆனாலும் மனுஷன் தன்னோட பாவனை மற்றும் ஒலிக்குறிப்புகள்ல 38% உடல் மொழியில 55% பேச்சின் மூலம் அதாவது வார்த்தைகளாய் 7% மட்டும்தான் பேசுகிறான்னு மொழி ஆய்வு நூல்கள் சொல்லுது. அதனாலதான் கற்றறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில அமரும் தகுதி 1000 பேர்ல ஒருவருக்கும், கவி செய்யும் புலமை 1000ல் ஒருவருக்கும், பேசும் தகுதி 16,000 பேர்ல ஒருவருக்கும் உண்டுன்னு ஔவை தன்னுடைய மொழியில் சொல்றார். அப்போ பழமொழிக்கு இந்த அதிகம் கேள் குறைவாக பேசுங்கிற இந்த பழமொழிக்கு பொருத்தமான உண்மை சம்பவங்களை நாம இனி அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி வாழ்க்கையில ஆய்வு செஞ்சு இன்னைக்கு இந்த கருத்துக்களை அடுத்து நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ மகரிஷி குழந்தை பருவத்துல இருக்கும்போது அவங்க அப்பா அவருக்கு அதாவது அவங்க அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த காலத்துல செவி வழி மூலமாகவே பல நூல்களை வரதப்பனையா கற்றிருந்தார். அவர் அறப்பளிச்சுர சதகம், தண்டலையார் சதகம், குமரேச சதகம் இது எல்லாத்தையும் தான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்ததுனால மகரிஷிக்கு முறையாக புத்தகம் இல்லாமலேயே சொல்லி கொடுத்தாராம். அதன் பிறகு எழுத்து கூட்டி படிக்க திறந்த பிறகு புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க சொன்னாராம். இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க தந்தையாருக்கு அந்த நுண்ணிய அறிவு இருந்திருக்கு, அந்த கேள்வி ஞானத்துல இவ்வளவு தூரம் அவரு படிச்சு வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. அப்போ குழந்தை பருவத்திலேயே இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகளை அப்பா மூலமா மகரிஷி பெற்றுக்கொண்டதுனாலதான் இயற்கை வழியாகவே அந்த நுண்மை அறிவு மிகுதியாக செயல்பட்டது. இப்ப எடுத்துக்காட்டாக வரதப்பன் ஐயா மகரிஷிக்கு சொன்ன ஒரு கதையை நம்ம பார்ப்போம். குழந்தை பருவத்துல மகரிஷிக்கு நிறைய கதை சொல்லுவாங்களாம் அவங்க அப்பா அம்மாவும். அப்போ ஒரு நாள் மகரிஷி கிட்ட சொல்றாரு, இந்த உலகத்தை அரக்கன் பாயா சுருட்டிட்டான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ உடனே அப்பாவோட கதையில இடை மறிச்சு மகரிஷி கேட்டாராம், இந்த உலகத்தை பாயா அரக்கன் சுருட்டினான்னு சொல்றீங்க, அவன் எங்க நின்னு சுருட்டினா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு விடை சொல்ல தெரியல. இவ்வளவு அறிவுபூர்வமா பையன் கேள்வி கேட்கிறானே அப்படின்ட்டு அமைதியா இருந்துட்டாராம். அப்போ அன்னையில இருந்து கதை சொல்றதையே விட்டுட்டாராம். இது குழந்தை பருவத்திலே அவர் ரொம்ப அறிவாளியாக இருந்தார் என்பதற்கு ஒரு சான்று. அடுத்து பல கேள்விகளை கேட்டு திணறடிச்சாராம் மகரிஷி. 16 வயசு தொடங்கி அவர் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் என்னன்னு காண முனைஞ்சார். பண்டிகை நாட்கள்ல படையல் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாராம் அப்பா அம்மாவை. அவங்களால பதில் சொல்ல முடியல. இப்ப கடவுள் தான் நமக்கு வாழ்க்கை தர்றாரு, அதனால அவருக்கு நம்ம உணவு படைக்கிறோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்களாம். எனக்கு இந்த பதில் திருப்தி அளிக்கல அப்படின்னு மகரிஷி எழுதியிருக்காங்க அவரோட வாழ்க்கை விளக்கம் புத்தகத்துல. உடல் உள்ளவங்களுக்கு தானே பசி இருக்கும், உணவு தேவை. கடவுளுக்கு உடல் இல்ல, அவர் அரூபம், அதனால அவருக்கு உணவு தேவையில்ல. இருந்தாலும் நம்ம கடவுளை நினைச்சுதான் உணவு உட்கொள்ளணும், இதுவே படையலுக்கு அர்த்தமாக இருக்கும்னு இந்த விளக்கத்தை அவங்க பெற்றோர்களுக்கு மகரிஷி சொன்னாங்களாம். இத கேட்ட உடனே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சாம். நீ சொல்றது சரிப்பா, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது மகரிஷிக்கு பெரிய வெற்றியா இருந்துச்சாம். அன்னைக்கு அந்த ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல சனிக்கிழமைகள்ல பலர் பஜனை பாடிக்கொண்டு தெருக்களை சுற்றுறது வழக்கம். அடிக்கடி தாயுமானவர் பாடல்கள் ஒன்றான அங்கிங்கனாதபடி என்று தொடங்கும் பாடலை விருத்தமா பாடுவாங்களாம். அந்த பாட்டுல தான் மகரிஷி தன்னோட உள்ளம் முழுவதும் லயித்து போயிடுவோமா. அதன் பிறகு அந்த பாடல்களை கேட்டு கேட்டு அப்படியே சொக்கி போய் விடுவாராம். அப்போ ஒரு நாள் ஒரு தெளிவு கிடைச்சதாம். கடவுள் அரூபம் அப்படிங்கிற தெளிவு. அப்ப அந்த பாட்டை கேட்டு கேட்டுதான் அவர் தன்னோட உள்ளுணர்வு தூண்டப்பட்டு தத்துவத்துல ஒரு தெளிவை கொடுத்துச்சு, இறைநிலையே மகரிஷி உணர உதவிச்சு அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அதன் பிறகு தை மாதம் பொங்கல் தினம் வந்தது. அன்னைக்கு அடை சுட்டு சூரியனுக்கு படைச்சாங்களாம். அதுல உப்பு இல்லையாம். இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாராம் அவங்க அம்மா கிட்ட மகரிஷி. அப்போ அம்மா சொன்னாங்களாம், சூரிய பகவானுக்கு செய்ய இந்த அடையில உப்பு போடக்கூடாது, போட்டால் தவறுன்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க கருத்து தான் தவறுன்னு சுட்டி காட்டினாங்களாம் மகரிஷி. இப்ப நம்ம குடும்பத்துல எப்போதோ ஒரு மாமியாரு மறதியா உப்பு போடாம அடை சுட்டு விட்டுருப்பா,
படையல் ஆன பிறகு அடையில உப்பு இல்லையேன்னு மருமக கேட்டிருப்பா. சூரியனுக்கு படைக்கும் அடையில உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி தன் தவற மாமியார் மறைச்சிருப்பா. பிற்காலத்துல மருமகளும் அந்த மாதிரி உப்பு போடாம அடை செய்திருக்கலாம். இப்படிதான் தலைமுறை தலைமுறையாக இந்த வழக்கம் பின்பற்றப்பட்டு இருக்கும்னு மகரிஷி சொன்னாங்களாம். இந்த பதில கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வயிறு குலுங்க சிரிச்சாங்களாம். இந்த காட்சிய நான் எப்படி சொல்லுவேன்? அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா மகரிஷி ஒரு சொற்பொழிவுல சொன்னாங்க. அத நான் கேட்டேன். அப்போ அதன் பிறகு வந்த பொங்கல் திருவிழாக்கள்ல உப்பிட்டே அடை சுட்டு படைச்சாங்களாம். இப்படி ஒவ்வொன்னுக்கும் காரண காரியங்களுக்கெல்லாம் அவர் சிந்திச்சு கேள்வி கேட்டு அதற்கு பதிலையும் நிறைய சொற்பொழிவுகள்ல மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் கேட்டு மனவளக்கலை மன்றங்கள்ல அன்பர்களோட பகிர்ந்து கொள்ளும்போது அவங்களோட அறிவு மேலும் விசாலமாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அன்பர்கள் எல்லாம். அடுத்து மகரிஷி கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க சுருக்கமா தெளிவா ஒவ்வொரு மனிதர்களோட அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி பல பல பதில் சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். ஒரு முறை அமெரிக்கா ரக்கட்ஸ் பல்கலைக்கழகத்துல ஆசானுடைய நிகழ்ச்சி நடந்ததாம். அதுல பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பல்துறை விஞ்ஞானிகளும் கூடியிருந்தாங்க. மகரிஷி அவங்கள பத்தி அங்கிருந்த அன்பர்கள் அறிஞ்சிருந்ததுனால அவங்கவங்க துறையில பல கேள்விகளை கேட்க தயாரா இருந்தாங்களாம். மகரிஷி அவங்க அங்க போறதுக்கு முன்னாடி மகரிஷிய பத்தி தெரிஞ்ச அன்பர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம். நண்பர்களே, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாம கேட்க போகும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தயாராக வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆசான் அவர்களும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு போன பிறகு கேள்வி நேரம் ஆரம்பமாச்சு. பல துறையை சேர்ந்த விஞ்ஞானிகளும் அவங்கவங்க துறை சம்பந்தப்பட்ட வினாக்களை கேட்டாங்களாம். அப்போ விஞ்ஞானிகளோட சிந்தனைக்கு விருந்தளிக்கும் வகையில அவங்க மனசு நிறைவு பெறும் வகையில கேள்விகளுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே வந்தாங்களாம் மகரிஷி. ஒரு சரித்திர பேராசிரியர் அவரோட டர்ன் வரும்போது ஒரு வினாவை எழுப்பினாராம். சாமிஜி, தாங்கள் உலக சரித்திரம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்ப மகரிஷி புத்தக கல்வியெல்லாம் கற்றவர் இல்லை. ஆனால் அதற்கும் பதில் கொடுத்தாங்களாம். நான் உலக சரித்திரம் படிச்சதில்ல. ஆனால் அதுல என்ன இருக்குது என்பதை நான் தெரிந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்ப கேள்வி கேட்டவர், அது என்ன எங்களுக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப சொல்றேன் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. நாகரிகம் தோன்றின காலம் தொட்டு இதுவரை உலகத்தை 3 துறை தலைவர்கள் தான் ஆண்டு வந்தாங்க. அவங்க அரசியல் தலைவர்கள், பொருள்துறை தலைவர்கள், மதத் தலைவர்கள். இவர்கள் மூவரும் ஒரு எழுதப்படாத சட்டத்தில் இணைந்தே உலகை ஆளுகிறார்கள் என்று கொள்ளலாம். அதில் நல்லவர்களும் உண்டு. ஆனால் சந்தர்ப்பவசமாக மனித குலத்தினுடைய சாபக்கேடாக மதத்தினுடைய தன்மையே தெரியாத மூட நம்பிக்கையில் ஊறிய மதத் தலைவர்கள் பொருளையே மையமாக வைத்து போட்டியிட்டு ஆயுதங்களை செய்து குவிக்கும் பேராசை பிடித்த பொருள்துறை தலைவர்கள் எவ்வளவு வந்தாலும் அழித்தே இன்பம் காணும் அதிகார வெறி கொண்ட அரசியல் தலைவர்கள் இவர்கள்தான் இதுவரை உலகில் மனித குலத்துக்கும் பொருளுக்கும் என்ன அழிவை செய்தார்களோ அவற்றின் ஒரு தொகுப்பு தான் இன்றைய உலக சரித்திரமாக உள்ளது அப்படின்னு சொன்னாராம் மகரிஷி. இத கேட்ட எல்லா அறிஞர்களும் ஆறாம் வாரம் பண்ணாங்க. கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்களாம். உண்மை உண்மை அப்படின்னு சொன்னாங்களாம். மேலும் உலக சரித்திரம் என்பது பற்றி மகரிஷி மேலும் விரிவா அடுத்து சொன்னாங்களாம். ஆதி முதல் இன்று வரை உலகம் எவ்வாறு தோன்றி வந்தது, இன்றைய மனித குலத்தின் நிலை என்ன, எதிர்காலத்தில் மனிதன் சிறப்பாக வாழ என்னென்ன தேவை என்பதை விளக்குவதாகவும் அமைய வேண்டும் என்று உலக சரித்திரம் எவ்வாறு அமைய வேண்டும் என்றும் மகரிஷி விளக்குனாங்களாம். அப்ப மகரிஷியோட பதில்கள்ல நிறைவு பெற்ற விஞ்ஞானி ஒருத்தர் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாராம். சுவாமிஜி, நீங்க எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சீங்க அப்படின்னு. மகரிஷி பள்ளி படிப்பையே தாண்டாதவர் என்று அறிந்தவர்கள் நினைத்திருக்க அவர் கூறிய பதிலோ அவர் படித்த பல்கலைக்கழகத்தை விட உலகில் உயர்வான ஒரு கலாசாலை இல்லை என்பதை உணர்த்திச்சான். நான் பிரபஞ்சத்திலிருந்தே அனைத்தையும் படித்துக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள ஒவ்வொரு பொருளாக ஆராய்ந்து ஆராய்ந்து படித்தேன். அந்த படிப்பு தான் எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ மகரிஷி அவங்க சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ்ல படிச்சு உணர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு சான்றுதான் இந்த நிகழ்ச்சி. அப்போ மகரிஷியோட மாணவர்களாகிய நமக்கு உணர்ந்தவற்றை சொல்லித் தரும் பேச்சு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மனவள கலைஞர்களுக்கு பேச்சு தகுதி என்பது உணர்ந்ததை மட்டும் சொல்வது.
அன்பர்களே, ஞானாசிரியர்களுக்கான தகுதி, பொறுப்பு, கடமைகளை பற்றி மகரிஷி பேசிய ஒரு சொற்பொழிவை நான் கேட்டேன். அதுல மனவளக்கலை பத்தி உரை நிகழ்த்தும் போது நமது உரை எப்படி இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி வலியுறுத்துறாங்க. அது என்னன்னா, சபையில பேசுறது கேட்போருக்காக பேசுகிறோம் என்பது, கேட்பவருக்கு தேவையானத பயனுள்ளதாக, எளிமையாக புரிந்து கொள்ளும்படி பேச வேண்டும் என்று மகரிஷி தன்னுடைய அறிவுரைகளை சொன்னாங்க. அப்ப பிறருடைய இன்பத்திற்காக, நன்மைக்காக, வாழ்வின் வளத்திற்காக தான் பேசுகிறோம் என்பது பேச்சுக்கலையின் முக்கியத்துவமான அங்கம் என்று பேசும் கலைக்காக மகரிஷி வலியுறுத்துறாங்க. அது மட்டுமில்ல, நமது கருத்துக்களை மத்தவங்களுக்கு எடுத்துச் சொல்லி விளக்கி அவங்களும் மேம்பாடு அடைய செய்யும் எண்ணத்தோடு பேசுவது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அப்படின்னா இது எப்படி நம் பழக்கத்திற்கு வரும்? நாம விரும்பும் செய்தி நாம் சிறப்பான முறையில உள்வாங்கப்பட்டு இருக்க வேண்டும். நமக்கு பிடித்த, தெரிந்த மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளத்தக்க விஷயத்துல தான் நம்ம பேச்சு இருக்கணும். அதத்தான் நம்ம ஆரம்பத்துல தேர்வு செய்யணும். நமது பேச்சு நமக்கு பிடித்ததிலிருந்து தொடங்கும்போது, நம்மளுடைய எண்ணம், உணர்வு, உடல் மொழி, மனோதிடம் தானாக மலரும். இப்ப குரல் வளத்துல ஏற்றத்தாழ்வு, பாவனைகள் போன்ற சிறந்த பேச்சுக்கான விதிமுறைகள் தானே அமையும். நமது பேச்சின் தேர்வு, தயாரிப்பு, பயிற்சி சரியா இருந்தா சிறந்த பேச்சுக்கான விதிமுறைகள் தேடி வந்து தானே அமையும். யாரோட பேச்சுல தயக்கம், தடுமாற்றம் வரும் அப்படின்னா, தான் பேசுவதை எடுத்துக்கொண்ட செய்தியை சொல்லுவதில் நம்பிக்கை இல்லாதவருக்குத்தான் அந்த பிரச்சனைகளை சந்திப்பார்கள். வேதாத்திரம் ஒரு முழுமையான பாதை. இயற்கையின் ரகசியத்தை, வாழ்வின் உண்மைகளை உணர்ந்த குருவின் வார்த்தைகளை பேசுறோம் என்ற மன உறுதியே நம்ம மேடையில பேச போறோம் அப்படின்னா, அந்த பேச்சின் அற்புதத்தை வெளிப்படுத்த உதவிரும். அப்போ ஒரு ஞானாசிரியன் பேச்சால் யாரும் துன்பம் அடையக்கூடாது. அதே போல வெறுப்புணர்வும் ஏற்படுத்துமாறு அமைந்து விடக்கூடாது என்பதுல விழிப்பு அவசியம்னு சுவாமிஜி ரொம்ப எச்சரிக்கை பண்றாங்க. இப்ப மகர்ஷி சொல்றாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரையை எப்படி தொடங்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்பதுல ரொம்ப கவனமும், எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதற்கேற்றார் போல பேசணும் அப்படிங்கிறாங்க. கொடுக்கப்பட்ட பொருளை சுற்றி சுற்றி தான் உரை இருக்க வேண்டும். அதற்காக சொல்லப்படும் உதாரண விஷயங்கள் நாம பேசும் பொருளுக்கு எளிமை விளக்கமாக இருந்தால்தான் இனிமை தரும். அதை விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க அங்க கொண்டு வந்து சொல்லும்போது, மீண்டும் நாம என்ன பொருள் பற்றி பேசணும்னு நினைக்கிறோமோ, சில நேரம் தடுமாற்றம், தடமாற்றம், திசை மாற்றம் நிகழ்ந்து ரசிக்க முடியாத நிலைக்கு கூட கொண்டு போய் விட்டுடும்னு எச்சரிக்கை பண்றாங்க. இப்ப சலிப்பூட்டும் பேச்சு கூட பாவத்திற்கு சமம் என்கிறது மோடை என்ற ஒரு அறிஞரோட வார்த்தை. அப்படியானால் சலிப்பூட்டாத பேச்சு எப்பொழுது நிகழும் அப்படின்னா, பேசும்போது குருவை நினைச்சா போதும். என்னை அவர் கருவியாக படைச்சு இங்கு வந்துள்ள ஆன்மாக்களின் தேவையை, துன்பத்தை, பிரச்சனையை தீர்க்க உதவட்டும் என்ற சங்கல்பம் எடுத்துக்கொண்டால் போதும். மனம் வீசும் மலர் மடல் விரித்து தானே மனம் பரப்புவது போல அந்த அவை முழுவதும் அந்த ஆன்மாக்களுக்குரிய தேவையை மகரிஷி நம் மூலமாக நிறைவேற்றுவார். மனவளக்கலை மன்றங்களை தேடி வரும் ஒவ்வொரு அன்பரும் ஏதோ ஒரு தேடலை சுமந்து கொண்டு வந்திருப்பவர்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். நான் பேசுகிறேன் என்ற தன்முனைப்பு எல்லை கோடுக்குள் பிரவேசித்தால் அங்கு பேச்சுல முழுமை இருக்காது. நமது தன்னம்பிக்கை என்பது அந்த உரை பற்றிய தயாரிப்பில், அதிலுள்ள நுட்பத்தில் ரகசியத்தை தேடும் ஆர்வத்துல இருந்தா முதல்ல நாம அடையும் நன்மை நமக்கானது. அந்த பேச்சின் தயாரிப்பு எனது சுய அனுபவத்துல குருவின் வார்த்தையில ஒத்து போகுமாறு அமைக்கப்பட்டால் போதும். தன்னம்பிக்கை தானாக மேலோங்கும். அங்கு தடுமாற்றமோ மறதியோ வந்தா தூய வான்காந்த வெளியிலிருந்து குருவின் உதவி உள்ளே வந்து தெரிவிக்கும். முதல் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை மேஜிக் போல வந்து விழும். பின் தொடரும் நிழலாய் நம் வார்த்தைகள் முழுமை பெறும். அப்போ நமது பேச்சு நமக்கே புதிய அனுபவமாக மாறும். இப்படிப்பட்ட பேச்சு உயர்வானதாகவும், மதிப்புடையதாகவும், பிறருக்கு பலன் நாடுவதாகவும் அமையும். அதனால நம் மீது மதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப பேசும் கலை என்பது அதிக மேடை வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வதாலே நிகழ்வது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதற்கு முன் ஒரு ஞானாசிரியனோட பேச்சு குடும்பத்திலிருந்து தொடங்கணும். குடும்பத்துல இனிமையாக பேச தெரியாத ஒரு ஞானாசிரியர் முழுமையாக வெற்றி கொள்ள முடியாது. பிறகு அதன் பிறகு குடும்பத்துல வெற்றி பெற்ற பிறகு சங்கம், சமுதாயம், மற்றவரிடம் இன்னது பேச வேண்டும் என உணர்ந்து பேசி உலகத்தை நட்பாக்கி கொள்ளணும்னு சொல்றாங்க குரு. அப்போ ஒரு சிறந்த பேசும் திறன் என்பது வள்ளுவர் சொன்னது போல
கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்பார். அப்ப கேட்பவர்களை தன் வசப்படுத்தும் தன்மை உடையதாகவும் கேளாதவர்களும் கேட்க விரும்புமாறு சொல்வதே சிறந்த சொல் எனப்படும் என்கிறார். அப்போ எதை கற்றுக்கொண்டால் சிறந்த பேச்சை உருவாக்க முடியும்? நிறைய படிச்சாலா? இல்ல சரளமான நடை வருமா? நிறைய எழுத்தும் குறிப்பும் அவசியமா? இப்படி நீண்ட பட்டியல் நிரப்பும் கேள்விகளுக்கு மகரிஷி அவங்களுக்கே உரித்தான எளிமையான பதில தராங்க. ஒவ்வொரு நாளும் நாம பயிற்சி செய்யணும். அப்படி பயிற்சி செய்யும்போது ஒவ்வொரு நாளும் சமுதாயத்துல, இயற்கையில நம்மளுடைய சுய அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு பொருளாலும், செயலாலும் இயற்கை நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு செயலிலும் இயற்கை தன் மடியை திறந்து ரகசியங்களை தெரிவித்துக் கொண்டே இருக்குது. அவற்றையெல்லாம் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், விட்டுவிடக்கூடாது என்று சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப குருவின் வார்த்தைகளை நம்ம அறிவின் கவசமாக அணிந்து கொண்டு இந்த உலகத்தை தரிசிப்போம். அப்படித்தான் நானும் சுவாமிஜியோட சொற்பொழிவுகள் நிறைய கேட்டு என்னோட அறிவுத்திறனை சிறு வயதுல இருந்து வளர்த்து கொண்டே வந்தேன். அப்போ மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பய உணர்வு உண்டு. மேடையில பேசுறதுக்கு தயக்கம் உண்டு. ஆனா பேசணுங்கிற ஆசை இருந்துச்சு. பயிற்சிக்கு வந்த பிறகு சுவாமிஜியோட சொற்பொழிவுகளா கேட்டுக்கொண்டே இருந்த பொழுது ஒரு தைரியம் பிறந்தது. ஒரு மதுரையில 1997ஆம் வருடம் விஷுவின் அரட்டை அரங்கம் நடக்க போகுதுன்னு விளம்பரம் வந்தது. அப்ப நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். 4 நாட்கள் அந்த அரட்டை அரங்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் வர சொல்லி அன்பர்கள் எல்லாரையும் பேச வச்சாங்க. அப்ப நானும் பேசினேன். ஒவ்வொரு நாளும் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 600 பேர் போட்டி போட்டாங்க. அப்போ 24 பேரை 4வது நாள் தேர்ந்தெடுத்தாங்க. அதுல 12 பெண்கள், 12 ஆண்கள். அந்த 12 பெண்கள்ல நானும் ஒரு ஆள். அப்போ அந்த அரங்கம் முழுவதும் பேச்சுக்கலை நிரம்பி வழிஞ்சது. என்னோட டர்ன் வந்தது. எனக்கு 2 ரவுண்டு குடுத்தாங்க. முதல் ரவுண்டு 1 நிமிஷம் தான் பேசினேன். 2வது ரவுண்டு 3 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அந்த லைவ் டெலிகாஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ கேசட்ட எங்க அப்பா நான் வீட்டுக்கு வரும்போது திரும்ப போட்டு காமிச்சாங்க. அப்போ பேசினத கேட்கும்போது என் கண்ல இருந்து தண்ணியா வந்தது. என்னை குரு வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி அற்புதமாக இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்க பேசினது நானே இல்ல, குருதான். ஏன்னா என்னோட அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை தான் அங்க நான் பேசியிருக்கேன். எப்படி இந்த இதெல்லாம் நான் பேசுறேன்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. ஞானமும் வாழ்வுங்கிற சொற்பொழிவை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். அந்த சொற்பொழிவோட அந்த சபைக்கு பொருத்தமான சில விஷயங்களை தான் அங்க நான் சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த பெண்கள் தரப்புல பேசின அத்தனை கருத்துக்களும் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக எங்க பெண்களாகிய எங்க அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு கொடுத்தாங்க. அது அத்தனையும் குருவிற்கு தான் சேரும். அந்த பெருமைகள் அனைத்தும் குருபிரானுக்கு தான் சேரும் என்று கூறி வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு. 28 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிளாஷ்பேக் அரட்டை அரங்கம் மதுரையில். கங்க்ராட்ஸ்மா. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நீங்க சொன்னதிலேயே பேசுங்கையில கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள், அதாவது பேசும் பொருளுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கறது தான் இனிமை அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து வைட்டல் பாயிண்ட். அது ஏன்னா மகரிஷியை சொல்லுவாங்க, நம்ம உலக சமுதாய தலைவரும் சொல்லுவாங்க, நேரம் வந்து கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அதுபோல 2 கதை சொன்னீங்க. அது துறவிக்கு முனிவர் சொன்ன ஒரு அட்வைஸ், கரிகால சோழன் வந்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம மகரிஷியோட அப்பாவுக்கு எவ்வளவு கேள்வி ஞானம் இருந்ததுக்கு அவர் கொடுத்த கதைகள்ல மாயா அரக்கன் எப்படி சுருட்டினாலும் எங்க நின்று சுருட்டினாலும் கேள்வி கேட்டாரு பாருங்க நம்ம குரு. அதே மாதிரி இந்த அடை சமாச்சாரம் இருக்கு பாருங்க, உப்பு இல்லாது. ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு தலைப்புக்கு ஏற்ற நல்ல நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள்மா. நன்றிகளம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, நமக்கு இன்று மிக சிறப்பாக நல்ல ஒரு தலைப்புக்கு ஏற்ற விளக்கங்களும் நிறைய வேதாத்திரியாங்கள் பேசினாங்க அம்மா. அம்மா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வோம். துரியம். நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகற்பம், மாலை 6:30 மணிக்கு தவம்,
7 மணிக்கு சிந்தனை விருந்து. மாலை 7:30 மணி உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க.